ஹாய் நான் அமேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஃபிஃப்த் சேனல். அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பிலேட்டட் ஹாப்பி வீடியோ தான் மண்டி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீக் 2 ஒரு ஒன் ஷாட் எஃப்எஃப் பார்க்க போகிறோம். இது ஒரு ஒன் ஷாட்டாக போகணுன்னு நான் நினச்சேன். பட் அந்த சிஸ்டர் கிட்டே 2 months கிட்ட ஆயிடுச்சா, சரி ஓகே நம்ம எஃப்எஃபாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒன் ஷாட்டாக போட்டோன்னா அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 hour கிட்ட போகும். அவ்வளோ நல்லா பேச முடியாது, வாயெல்லாம் வலிக்கும் எனக்கு, அப்போ தொண்டை கெட்டிக்கிறோம். ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ நல்லா பேசக்கூடாது நம்ம வந்து இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு எஃப்எஃபாக போடலான்னு சொல்லிட்டு நினச்சி நான் கொண்டு வந்துட்டேன்டா. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அம்மாட்டி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மாட்டி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்ச பாட்டு பிடிக்காத பாட்டு ஏதாவது இருக்கும், அதை சொல்லிடுங்க. ஓகேவா? அம்மாட்டி ஒன்றும் ஜஸ்ட் ஃபேன் ஃபீல் சொல்லினா அதுக்கு யாரும் அடிக்ட் ஆகிறாங்க. இது யாரும் சீரியஸாகவே எடுத்துக்காதுங்க. ஓகேவா? ஹெட்செட் போட்டுக்கோங்க எல்லோரும். இதில் வந்து ஹாட்ஸ்டார் வராது, பட் ஹெட்செட் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ரொம்ப நேரம் வளன்னு பேச வேண்டாம், நம்ம அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் கோல்டு CEO. இது வந்து நம்ம வீக் 2 ஒரு எஃப்எஃப். ஓகேவா? அந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அப்படியே எபிசோட் 1க்கு போடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே ஒரு கண்ணாடி முன்னாடி அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு ஒயிட் கவுனில் அவ்வளோ அழகாக நிற்கிறீங்க. நீங்கள் அவங்க லிப்ஸு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது, உங்கள் ஃபேஸ் எல்லாம் ப்ரைட்டாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்காங்க, என்னடி இப்படி சிரிக்கிறேன்னொன்னே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ பார்க்க ரொம்ப அழகாக அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்க தெரியுமா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லலாம். ஸோ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா வராங்க, கேட்குறாங்க, மயன் ரெடி ஆகிட்டியாடி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் ரெடி ஆகிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அம்மா கூட போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா ஒரு கையை பிடிச்சி அவங்க நிற்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே உங்கள் அப்பா கையை பிடிச்சி அழகாக ஒரு பிரின்சஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அப்படியே ரெட்டியாக எப்படியே மாதிரி சிலை மாதிரி நீங்கள் நிற்கிறீங்களா, அவ்வளோ அழகாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களோட கையை பிடிச்சி உங்கள் அப்பா வந்து அவ்வளோ மெதுவாக பொறுமையாக உங்களை பூவே பொண்ணுன்னு கூப்பிட்டு வராங்க. உங்கள் முன்னாடி வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு பையன் நிற்கிறான். அவனுமே பார்க்குறதுக்கு பின்னாடி பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பையன் பின்னாடி வந்து பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேரேஜ் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த பொண்ணோட அந்த பையனோட ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்ததே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு என்னென்னா உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, ஸோ நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடியாக எப்படி நிற்கிங்க. ஸோ இப்படி அந்த அப்போ நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கலாம் இல்லை, எனக்கு அந்த பையன் ஃபோட்டோ காட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னாங்க இதுதான் பையன் பையன்னு சொன்னாங்க. நீங்களும் சரி ஓகேப்பா நீங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருப்பீங்கடா. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக அப்படியே கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து கூப்பிடுறாரு டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேயாங்கவே அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. உங்களுக்கு சரி ஷாக்கு, நீங்கள் அப்படியே வாய் பண்ணிட்டு பேன்னு நிற்கிங்க. ஸோ வீக்குமே அதே ஷாக்கு தான். ஸோ வீல் பேன்னு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து சார் அப்படிங்கிறீங்க. அம்மாட்ட அவரில் பயம் நீயா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே மாதிரி என்ன உங்களுக்கு வந்து புரியலை அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஸ்டக்காகி நிற்கிறீங்க. அங்கே வந்து வாயிலிருந்து வார்த்தை வரல. உங்கள் அப்பாவும் அப்படியே பார்க்குறவங்க 2 பேரையும் வந்து. ஸோ நீங்கள் வந்து நீ அப்படின்னா அவரும் நீ அப்படிங்கிறாரு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு வந்து உங்கள் தலையில் இடி விழுந்த மாதிரியே இருக்குது. ஸோ வந்து டக்குன்னு சொல்லிடுறாரு, நான்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நானே இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து வயன் என்ன சொல்கிற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, இல்லைப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே இறங்குனீங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து. ஸோ உங்கள் அப்பா வந்து வயனா லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இல்லைப்பா எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு நேர் மாறி வேண்டாங்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து இங்கே பாரு வயன் நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறீங்க. ஃபாஷன் ஆப்போசிட்டில்
இன்னொன்று வி வந்து அப்படியே மாதிரி கோவமாக பார்க்க. ஸோ நீங்களும் நானும் குறைஞ்சவளடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே முறைச்சி பார்க்குங்க. நீங்கள் மாறி மாறி முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அம்மாட்டி வீயுமே அவங்க அப்பா அம்மாலாம் சமாதானப்படுத்திடுறாங்க. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல பொண்ணு ஃபோட்டோ பார்த்துக்கோ, நீ தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீயுமே பார்த்துருக்க மாட்டார் அவங்க ஃபோட்டோவை. ஸோ இப்படியே தான் போயிருந்துருக்கோம். அப்படியே உங்கள் அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நீங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நிற்கிறீங்க. மறுபடி ஜிம்மி அந்த சைடில் நின்றுட்டு என்னடா மச்சான் பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உனக்கு என்ன ஒரே ஜாலி தானோன்னு வந்து அடித்து மண்டையில் உடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு குட்டியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே இங்கேயே நிற்கிங்க. என்ன பண்ணுன்னு தெரில அவங்களுக்கு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து அவங்கள வந்து கட்டி போட்டாரு, நீ வந்து எங்கே போக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான் புரிஞ்சுனா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க வந்து என்ன பண்ணக்கோ தெரில. உங்கள் மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசஸ் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே சைலண்டாக உட்காந்துங்க. ஒரு ஃபாஸ்ட்டு கேட்குறாரு, உனக்கு வந்து கிம்ட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமானு சொன்னோன்னே நீங்கள் வந்து அப்படியே சுற்றி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து சம்மந்தம் சொல்லுவாயேன்னு சொல்லிட்டு சிங்னு காட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னால் பண்ண முடியாது, நீ சம்மந்தம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அம்மா அப்படின்னு தேவன்ட்டு கேட்குறாங்க, தேங்காய்க்கு நீ எனக்கு திரும்ப சொல்லுங்க சம்மதம் சொன்னோன்னே அப்புறம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக சொல்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரிங்குன்னு. நீங்கள் வந்து அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது தான். நம்ம வந்து குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் பெரிய ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வரலாமா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ஸ்லாம் அப்படியே பரபரப்பாக எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ டைம் வர ஆகிடுச்சு உங்களுக்கு இன்டர்வியூக்கு. ஸோ நீங்கள் வந்து பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கீங்க. கிளம்பி நடந்து போயிட்டுருக்கீங்க அந்த ரோட்டில். ஸோ உங்களுக்கு வந்து பஸ்ஸும் வரலையா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டைம் வர உங்களுக்கு ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு மாதிரி சீரெலாம் இருக்கணும்ல ரோட்டில். ஸோ அந்த மாதிரி தான் வண்டி இதெல்லாம் போயிட்டுருக்கு. பக்கத்துலலாம் சீராக. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. ஏன்னா வந்து ரெய்னி சீசன். ஸோ நீங்கள் பார்த்து தான் போயிட்டுருக்கும்போது ஒரு வண்டி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸோ ஸ்பீடாக வந்தோடனே அந்த சேர் தண்ணிலாம் அவங்க மேலே விழுந்துடுது. ஸோ நீங்கள் வந்து அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திட்டுறீங்க அந்த வண்டிக்காரனை. ஸோ அவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இறங்கு கீழே அப்படிங்கிறீங்க. அம்மாட்டி அங்கேருந்து வீராக கீழே இறங்கி வராரு. ஸோ நீங்கள் வந்து கண் தெரியாதா உனக்கு, ஆப்போசிட்டில் ஆப்பிடுங்க இவ்வளோ ஸ்பீடாக யாரும் போவாங்களா, தண்ணி அழுக்கு தண்ணி என் மேலே பட்டுருச்சு, இப்போ நான் இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கேன், உன்னால் எனக்கு எவ்வளோ இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அம்மாட்டி அவர் வந்து அதெல்லாம் கேட்டுகிட்டே பொறுமையாக கேட்குறாரு. அவர் வாயை திறக்கலையே பொறுமையாக கேட்டுருக்காங்க. அம்மாட்டி அவரு கேட்குறாரு, ஏன் உனக்கு கண் தெரியலையா, இன்னும் இவ்வளோ போக வேண்டாம், அங்கெல்லாம் அங்கே சகதியாக இருக்குது, வண்டிலாம் அவ்வளோன்னு தெரியல, ஸோ நீ ஒன்றும் போக வேண்டாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பாரு மிஸ்டர், உனக்கு தான் கண் தெரியல, நீ தான் பார்த்து ஒழுங்காக வரணும், நீ மாட்டுக்கு உங்கள் அப்பா போட்ட ரோல் மாதிரி நீ மாட்டுக்கு அப்புறம் ஸ்பீடாக போட்ட நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணாமலேங்க திட்டுறீங்க. அவரா வந்து வாய் பேசவே இல்லையே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் அப்படியே ஆஃப் ஆகிடுறீங்க. மட்டும் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன உனக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் சகதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்கெட்லேருந்து அவரோட பர்ஸ் இருக்காரு. ஸோ பர்ஸ் எடுத்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து அவங்க மேலே தூக்கி வீசுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்படிங்கிறீங்க. அமௌண்ட் அவ்வளோ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட பொறுக்கிட்டு புது ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப கோபமாகிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த பைசாலாம் கீழே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு அங்கிள் உட்காந்துருக்காரு, ட்ரெஸ்ஸே இல்லை அந்த அங்கிள்கிட்ட. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு, என்னங்க நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அவர் வந்து பேன்னு உங்களே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை தூக்கி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு பின்னாடி போகிறீங்க. ஸோ அம்மா டிவியில்
நான்சென்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்குள்ள டைம் ஆயிடுறாங்க. ஸோ டைம் ஆனோடனே உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி இவ்வளோ டைம் ஆகிடுறானே. நீ சொல்லுங்க, இல்லைடி அங்கே வந்து நான் வந்து ஒரு ஸ்டூப்பிடை பார்த்தேன், அவனோட பெரிய தலைவில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் அவளும், ஓ அப்படியா, சரி சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறா. சொன்னீங்களும் அப்படியே உள்ளே போய் உட்காந்துருக்கீங்களா. ஸோ உட்காந்துட்டு அங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் போகிறாங்க வராங்க. ஸோ நீங்களுமே அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்குமே வந்து இன்றைக்கி இன்டர்வியூ, நீங்கள் இப்போ ஒரே டைமில் தான் வரணும்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் வந்து லேட்டாக இருந்துருப்பீங்க. அதனால் அவளுக்கு சொல்லிட்டீங்க அவளுக்கு முன்னாடி போக சொல்லி. ஸோ நீங்கள் இப்போ ஒரே சேரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் வந்துச்சு. ஸோ அவளும் போயிட்டாள். ஸோ அவள் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு வரா. ஸோ அவள் சொல்கிறா, உனக்கு தெரியுமா அந்த CEO எவ்வளோ அழகாக இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களுமே, ஓ அப்படியா, சரி சரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இன்டர்வியூ என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு 1 நாள் கழித்து உங்களோட நம்பருமே வருது. ஸோ உங்கள் நம்பர் வந்தோடனே நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே, எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே அவங்களும் எஸ் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு சீட் வந்து எம்டியாக இருக்குது. அவர் அந்த எம்டி சீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஜிமின் உட்காந்துருக்காரு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஜங்கு உட்காந்துருக்கான். ஸோ இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ மற்ற பேர்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனோடனே நீங்கள் வந்து இந்த சீட் எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் போய் அந்த சீட்டில் போய் உட்காடுறீங்க. அவங்களுக்கான சீட்டில் போய் உட்காந்துட்டு அவங்களோட ஃபைல்ஸை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க. ஸோ முன்னாடி வச்சோடனே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அட்டமாக திரும்பி பார்க்குறீங்க யார்டான்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அங்கே தேவாங்கலாம் பேசிக்கிட்டே வரேன். ஓகே ஓகே, நான் வந்து இப்போ இன்டர்வியூவில் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிக்கிட்டே வராது. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் பேச்சே வரல, அவங்க மூச்சே நின்று போயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அம்மாட்டி அவர் கேட்குறாரு, அம்மாண்ட அவர் வந்து உங்களை பார்க்கல இன்ன வரைக்குமே. ஸோ அவர் வந்து உங்கள் ஃபோன் வந்துட்டு தான் இருக்காரு, ஃபோனில் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருமே வந்து அப்படி உட்காந்துட்டு என்னடா ஆயிடுச்சா இன்டர்வியூன்னு அவங்க ஜிம்முன்னு சொல்கிறாங்க. இல்லை தான் மச்சான், இன்னும் இந்த பொண்ணு மட்டும் இருக்கா, அவங்களும் 10 நிமிஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அம்மாட்ட அப்படின்னு அம்மாண்ட வீயும் உட்காந்துட்டு அவரோட சீட்டில் உட்காந்துட்டு, ஓ அப்படியா சரி சீக்கிரம் பார்த்து முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களுமே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து வாயே பேசலையே நீங்கள். அம்மாட்டி ஜங்குக்கு வந்து உங்கள் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு ஜிம்மின்னு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை உன்னோட கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ வந்து நல்லா இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் போடு இப்போலாம் வந்து வந்து திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஸோ அவரா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே தலை கீழே குனிச்சிக்கிறீங்க. நீங்கள் நிம்மதாகவே இல்லை, தலை கீழே கொஞ்சம் அவர், நீயா உனக்கு என்ன இங்கே வரல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நான் ஏன் வெளியே போகணும், நான் வந்து இங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அம்மாண்ட அவர் சொல்கிறாரு, ஓ அப்படியா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண தான் வந்திருக்கியா நீ அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிறீங்க, நீ யார் என்னை வெளியே போக சொல்லிருக்கிறீங்க, கம்பெனியோட சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அம்மாட்டி அவர் வந்து சொல்கிறாரு, அப்போது இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு தெரியாமல் நீ கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்க, இந்த லட்சணத்தை தெரியல, நீ எப்படி வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து RM, ஜின்னு, சுகா, ஜெயோப்லாம் வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே சொல்கிறாரு, என்னடா மச்சான் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு வந்து சண்டை போட்டிருக்காரவங்க கூட, இல்லை நீ வெளியே போன்னு சொல்லிட்டு, நீங்கள் நான் போக மாட்டேனே வெளியே, நான் ஏன் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு. ஜிம்மு சொல்கிறாரு, ஏன்டா கத்துற அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாரு, நான் சொன்னல ஒரு பொண்ணு எனக்கு திம்மா நடந்துட்டா, அந்த பொண்ணு இவ தானோடனே சொல்கிறாரு. ஜிகே சொல்கிறாரு, யார் அந்த பொண்ணு காசத்துக்கு பிச்சைக்காரங்க இருக்கத்துல அவளா ஆளுன்னே வியுமே வந்து ஆமாம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே இதே சுகா சொல்கிறான். சுகாவுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஸோ சுகாவுமே வந்து சிரிக்கிறான். ஸோ வந்து சுகா பார்த்து சிரிக்காத சுகா அப்படின்னு சுகா இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு முதல் வாட்டி உன்னை வந்து ஒரு பொண்ணு வந்து அசிங்கப்படுத்திருக்கா, அதை பார்க்காம விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நம்மளும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம். அப்புறம் ஆடம் சொல்கிறாரு, இந்த மாதிரி
பர்சனல் ஒர்க்கையும் ஆஃபீஸ் ஒர்க்கை கூட ஜாயின் பண்ணாத வி வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ விக்கு வந்து அது வந்து புரியுது. பட் இருந்தாலும் விக்கு வந்து ஈகோ திறக்குது. இது நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்ட மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை, இவர் தான் இனிமேல் உனக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒர்க் இருக்குன்னா ஜின் செக்யூரிட்டி ஒர்க் தான். ஸோ செக்யூரிட்டிக்கு வேறு இதுக்காக தான் ஒர்க் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் அதுக்காக தான் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க வந்திருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்து இப்போ சொன்ன உடனே வி வந்து என்னது செக்யூரிட்டியா, அவள் வந்து அந்த ஒர்க்கில் எல்லாம் ஸ்டாஃப் ஆகணும்னா எனக்கு வந்து செக்யூரிட்டி ஆகக்கூடாதுன்னு சொன்னோடனே இன்னும் ஹோபி வந்து அவனுக்கு செக்யூரிட்டியாக தான் இருப்பாள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை ஹோபியாயா அவனே இல்லை, அவள் தான் செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து அவங்க பார்த்தோன்னே ஜிம்மின் வந்து ஃப்ளாட்டாக இருந்துருப்பாரு. ஸோ ஜிம்மின் வந்து ஏன்டா மச்சான் சொல்கிற, மைனை பாரு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்காளா அந்த பிள்ளையை பார்த்து நீ வேண்டாங்கிறனே நீ இப்படி சொல்கிறாரு. அப்படி வேணால் நீ இவ்வளோ செக்யூரிட்டியாக வச்சுக்கணுன்னே அவர் சொல்கிறாரு. இல்லை எனக்குலாம் செக்யூரிட்டி இருக்காங்க சொன்னால் எனக்கு வேணால் நீயே வச்சுக்கோ செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து ஒர்க் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒர்க் போட்டு கொடுத்த உடனே ஜேக்கு ஒன்று அப்படியே அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ஒன்றும் புரியல. ஸோ ஜேக்கு சொல்கிறாரு, வையன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து தான் தேங்க்யூ சார் சொல்லிட்டுருக்கேன். அம்மாட்ட அவர் சொல்கிறாரு. ஜேக்கு சொல்கிறாரு, என்ன வந்து இந்த மாதிரி சாருலாம் கூப்பிட்றாரு, எனக்கு இந்த சார்னு கூப்பிட்டாலே பிடிக்காது. நீ என்ன வந்து ஜேகே என்ன கூப்பிட்றோன்னா நீங்களும் சரி ஜேகே நான் ஜிம்மி சொல்ல என்னையும் சாருக்கு பாரு, நீங்கள் என்ன ஜிம்மின்னு கூப்பிட்றோன்னே நீங்களும் சரி ஜிம்மி. அவங்க வந்து என்னடா எல்லோரும் வித்தியாசமாக இருக்காங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாதிரி மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து அப்படி சொல்லிட்டுருங்க. வி வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காரு. வி சொல்கிறார், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகிறதுன்னு தெரியல ஆயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஸோ ஜேக்கு வயந்துச்சு. அப்போ ஆளுங்க சொல்கிறாரு, ஏன்டா அப்படி சொல்கிறோன்னே அம்மாண்ட அவர் சொல்கிறாரு, அவளுக்கு இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு தெரியலனோடனே நீங்கள் வந்து யார் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போயிட்டுருக்கு. சுகா வந்து உனக்கு இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு நிஜமே தெரியல வயது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கு வந்து இந்த கம்பெனியோட சிஇஓட நேம் தெரியும், கிம் டேங்னு சொல்லிட்டான். பட் எனக்கு அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவருக்கும் பார்த்துடலாம் இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அம்மாட்டி ஹோபியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் யார் கிம் டேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அம்மாட்டி அவங்க வந்து இவன் தான் கிம் டேயான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மின்னு காட்டுறான். ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உன் வாய் தாண்டி உனக்கு வேணையே வாயை கொடுத்து நீயே தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க பார்த்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பட்டு அவங்க வந்து சாரி குப்பையில் போடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஜின்னும் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறான் அவன் எப்பவுமே அப்படின்னா அவன் ரொம்ப திமிரு காட்டுவான். ஸோ நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரின்னு சொன்ன உடனே அவன்கிட்ட ஆனால் சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து 4 ஒர்க் வந்தால் போடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்கடா. ஸோ நீங்களே வந்து சொல்கிறீங்க. வந்துட்டு ஜிமின் கேட்குறாரு, உன் ஃபோன் நம்பர் கொடுவாயன்னா நீங்கள் சொன்னீங்க ஏன் சார் இல்லை ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து மிச்சம் இருக்க 6 பேருக்கும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அனுப்பி அப்படியே நீங்கள் 6 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் பாண்டிங்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பேசி அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வரீங்க. ஸோ அவள் பேர் வந்து ஜாரா. ஓகேவா? ஜாரா கேட்குறா, உனக்கு ஒர்க் வந்து ஓகே ஆயிடுச்சுனால நீங்கள் வந்து ஒழுங்காக நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்கிறீங்க. அவள் வந்து வாயில் வச்சுட்டு கெட்டதுலையோ நல்லா நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ இதோட நான் வந்து இந்த எபிசோட் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கடா, இல்லைனா நான் வந்து இதை அப்படியே ஒன் ஷார்ட்டாக முடிச்சுப்பேன். ஓகேவாடா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஒரு எஃப்எஃப்பை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லிடுங்கடா. ஓகேவா? பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து இதை ஒன் ஷார்ட்டாக முடிச்சுப்பேன். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய எஃப்எஃப்பாக குட்டாக நான் கொடுப்பேன்டா. ஓகேவா? அம்மாட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அம்மாட்டி பிடிக்காத பாட்டு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்கடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோடா. டாட்டா, பாய் பாய்.